ஹாய் நமஸ்தே. நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபைபர் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அது வந்து வாழைத்தண்டு தோசை. வாழைத்தண்டுல நம்ம என்ன சமைச்சு கொடுத்தாலும் நம்ம வீட்டு குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா நமக்கு தெரியும் வாழைத்தண்டு வந்து ஹெல்த்துக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு. அதே வந்து நம்ம இதை தோசையா பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம இதில் வாழைத்தண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஃபைபர் ரிச்சா இருக்கிறதுனால எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. பிளஸ் இன்ஸ்டன்டா உடனே பண்ணக்கூடியது. இது வந்து ஃபர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்மகிட்ட மாவு இல்லைன்னா இன்னைக்கு நான் காமிக்க போற மெத்தடை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க இட்லி மாவு தோசை மாவு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாழைத்தண்டை வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணி அரைச்சி அந்த மாவுல கலந்து இந்த தோசையை பண்ணலாம். இது எந்த சட்னியோட தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னி எப்படி வேணா தொட்டு நீங்க சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து நான் தக்காளியும் எள்ளும் சேர்த்து ஒரு சட்னியை உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த ரெசிபியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக எப்படி பண்றது பார்க்கலாம். தக்காளி எள்ளு சட்னி பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு அல்லது கருப்பு எள்ளு நமக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா படபடன்னு பொரியற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். எள்ளு நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சின்ன பெருங்காய கட்டியை போட்டு நல்லா அது பொரியற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். லேசா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஈஸியா பொரிஞ்சிடும். அதே கடாயில 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கருகாம வறுத்துக்கணும். நான் காரத்துக்கு வந்து 2 காஞ்ச மிளகாயும் 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லி விதை ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வறுத்துக்கணும். இந்த சூடே இது வந்து வறுபடுறதுக்கு போதும். நல்லா வறுபட்டதும் மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 4 தக்காளியை நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுவோம். இதை நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணி வதக்கிட்டோம்னா தக்காளி ரொம்ப சீக்கிரம் சாஃப்ட் ஆகிடும். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் உளுத்தம்பருப்பு மிளகாய் வத்தல் வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த எள்ளை ஆட் பண்ணி 1-2 உடைச்சி எடுத்துக்கணும். நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். சட்னி ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சு கொட்டினோம்னா சூப்பரா எள்ளு வாசனையோட தக்காளி சட்னி சர்விங்க்கு ரெடி. வாழைத்தண்டு தோசை பண்றதுக்கு 1 கப்பு இட்லி அரிசி அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இதை 3ஐயும் ஒன்னாவே நல்லா வாஷ் பண்ணிட்டு மினிமம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அரிசி, உளுந்து, வெந்தயத்தை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறி இருக்கு. மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிக்கணும். 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டோம்னா வாழைத்தண்டு வந்து இந்த சைஸ் நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வாழைத்தண்டு கிளீன் பண்ணிக்கலாம். இந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இது உள்ள இருக்கிறது தான் தண்டு. இந்த அவுட்டர் லேயர் ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த மேலே ஒரு லேயர் நார் இருக்கும், அதை அப்படி லேசாக அப்படி கத்தியால் லேசாக கட் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். இப்படி எல்லாத்தையும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துடணும். இப்போ வாழைத்தண்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைத்தண்டை கட் பண்ணி நார் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த நார் இருக்கு இல்லையா, இப்படி வந்து விரலால் அப்படி சுருட்டினீங்கன்னா கையில் வந்துடும். பிஞ்சாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து இதில் நார் இல்லை. ஒரே டைமாக எல்லாமே கட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி, உளுந்து, வெந்தயத்தை நான் மிக்சியில் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா வாழைத்தண்டு, அதை ஒரு 4 பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் திரும்பி கட் பண்ணி போடலாம். இது மொத்தமாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா கலர் மாறி போயிடும். அப்புறம் வந்து மாவு நமக்கு வெள்ளையாக இருக்காது. இப்போ கொஞ்சம் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 4 பீஸ் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த மாவு பொறுத்த வரைக்கும் நிறைய தண்ணி ஒரே டைம் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா வாழைத்தண்டுலேயும் தண்ணி இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பார்த்து ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. எல்லா வாழை தண்ணியும் சேர்த்து மாவு அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்பயும் நம்ம மாவில் உப்பு போடுறத விட
இந்த மாவுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக போடணும். ஏன்னா ஆல்ரெடி வாழைத்தண்டில் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ இதை ஒரு 2 செகண்டுக்கு அரைச்சாலே போதும், இந்த உப்பு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடும். உப்பு போட்டு மாவு நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவில் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இந்த அளவு தான் இருக்கணும். நம்ம தோசை கல் தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கிட்டு நல்லா மெல்லிசா வேணாலும் மெல்லிசாவும் தேய்ச்சிக்கலாம், இல்லை குண்டா ஊத்தப்பம் மாதிரி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். சுற்றி 1 டீஸ்பூன் எண்ணெய். நல்லா பாருங்கள் ரோஸ்ட் ஆகிடுச்சு, தானாகவே எழும்பி வருது. ரொம்ப ஈஸியாக திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த தோசையை எடுக்கலாம். மொறுமொறுன்னு வாழைத்தண்டு தோசை சர்விங்க்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த தோசை பண்ணி பார்த்துக்கலாம். இதையும் நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 தோசை சர்விங்க்கு ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இது நம்ம சாஃப்டாக வேணாலும் பண்ணிக்கலாம், மொறுமொறு வேணாலும் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. வாழைத்தண்டு போட்டதாகவே தெரியல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து நம்ம இந்த ரவா தோசை பண்ணுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.